பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, தொடர்ச்சி லீக் ஆகிட்டே இருக்குன்ற பிரச்சனை, அதில் வந்து முறைகேடு வர இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை. கிட்டத்தட்ட 25 நாட்களாக வந்து அங்கே தொடர்ச்சியாக வந்து காத்திருப்பு போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரிய போராட்டம். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த இந்த போராட்டங்கிறது இன்னைக்கு வந்து டெல்லி வந்து திணற அடிச்சிருக்காங்க. பொறுப்பேற்கக்கூடிய அரசா இது இல்லாமல் இருக்குங்கிறதா பிரச்சனை. ராணுவத்தை வச்சும் போலீஸை வச்சும் அதை டீல் பண்ற மாதிரி தவறான ஆக்டிவிட்டி நோக்கி அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சுத்தி 5 போலீஸ் வந்து தடியடி நடத்துறாங்க. அவர் என்ன பண்ற, ஓடலை, அடிங்க நாங்க அங்கேயே நிற்கிறாரு. இந்த நீட் இதில் ஏற்படுற குளறுபடிக்காக ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் கண்டிக்கல? பார்லிமெண்ட் உள்ள பூந்துட்டு கலர் வண்ண கோப்பியை தூக்கி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போச்சு. அது பெரிய சீரியஸான பிரச்சனை மாறுச்சு. பிரதமர் வெளியிடப்பு செஞ்சிட்டார், பார்லிமெண்ட் வெளியிடப்பு செஞ்சிட்டார். இந்த விஜய் அவர்கள் நீட் எதிர்ப்பாளர் தானே, அந்த நீட்டுக்கு பாதிக்கப்பட்டதாங்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட விஷயம் என்னங்க, நீங்க அதுக்கு என்னங்க ரியாக்ட் பண்ண போறீங்க? எப்படி சைலண்டா இருப்பீங்க நீங்க? இது என்ன தமிழ்நாடு வந்து துண்டா இருக்குது? அது உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லையா? அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்று ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் ஒரு அலை போல் ஜந்தர் மந்திரில் குவிந்திருக்காங்க. அங்கே தடியடியும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டெல்லியே ஒரு கலோபர களத்தில் இன்றைக்கி இருக்குது. முக்கியமாக சிஜேபி பார்ட்டி பார்லிமெண்ட்டை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டாங்க. அது தடை விதிக்கப்பட்டது. பல எதிர்முனைகளை மோடி அவர்கள் இன்று பெருசாக பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது முக்கோண எதிர்ப்பு இன்றைக்கி மோடிக்கு வலுவாக இருக்குது. ஒரு பக்கம் சோனம், இன்னொரு பக்கம் சிஜேபி பார்ட்டி, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி, பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகளோட. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய தலைநகர், அரசியல் தலைநகர் டெல்லி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அப்படியே திணறடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். மாணவர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள், பெரும்பான்மை இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பெரிய போராட்டம். ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 25 நாட்கள், கிட்டத்தட்ட 25 நாட்களாக வந்து அங்கே தொடர்ச்சியாக வந்து காத்திருப்பு போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க டிமாண்ட் கிளியர், அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, தொடர்ச்சியாக லீக் ஆகிட்டே இருக்குன்ற பிரச்சனை, அதில் வந்து முறைகேடு வர இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை. அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக, அதாவது கல்வி நிலையங்களில் மாணவரோட கல்வி சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அந்த இடையில வந்து அந்த கியூட் எக்ஸாம் முடியும், அதில் ஒரு டெக்னிக்கல் கிளிச், அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுடைய அவங்களுடைய அந்த ஆன்சர் சீட் திருத்தத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை. அதை மாணவர் தான் வந்து அதை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டுக்கே தெரிய வந்தது அந்த பிரச்சனை. ஸோ தொடர்ச்சி அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. கல்வி சார்ந்து இவ்வளோ சீரியஸான பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கு கல்வித்துறை அமைச்சர் என்ன தான் பதில் சொல்கிறாருன்னு பார்த்தா, லிட்டரலாக பதில் இல்லாத கடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தப்பாச்சுன்னா அந்த தப்பை சரி செய்கிறாங்க. நீட்டு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கூட பதிலடி என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு எக்ஸாம் நடத்த போகிறாங்களாம், அதான் பதிலடி. இதுதான் விஷயம். அது ஏன் நடந்துச்சு, அதுக்கான காரணம் யார், அவர் தண்டிக்கப்பட்டாரா, அது மீதான விஷயம் என்ன, இதுவான எந்த விஷயங்களும் இப்போ கிளியராக இல்லை. சம்மந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய தன்மை இந்த அரசுக்கு இல்லை அப்படிங்கிறதான் பெரிய சிக்கல். லிட்டரலாக தான் பொறுப்பேற்கக்கூடிய அரசா இது இல்லாமல் இருக்குங்கிறதான் பிரச்சனை. பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரிய போராட்டம். அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அது என்னங்கிறது நம்ம செக்ரட்டரி வரலாம், அவங்க முன்னெடுத்த இந்த போராட்டங்கிறது இன்றைக்கி வந்து டெல்லி வந்து திணற அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஏன் அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா, இன்றைக்கி தான் பார்லிமெண்ட்டுடைய மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாள் கூட இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் காத்திருப்பு போராட்டம் வெளியில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜந்தர் மந்தர் பகுதியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போராட்டத்துக்கு அரசு செவிசாய்க்கல. ஸோ வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்கள் பேரணியாக வரப்போகிறோம் அப்படிங்கிறத விஷயம். ஏன் அவங்க அங்கே வரணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் யார் இருக்காங்கன்னா, பிரதமர் இருக்கார், உள்துறை அமைச்சர் இருக்கார், சீனியர் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாவே அவங்க பார்லிமெண்ட்டை நோக்கி வர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போராட்டம் பண்ணட்டும், அவங்க போராட்டத்துக்கு சாலிடாரிட்டி எதிர்பார்த்தாங்க. மக்கள் பலரும் வந்து இதில் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறைகோள் விட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு எங்கேருந்து வந்தாலும் தெரியல, மக்கள்
அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, அலையாலையாக வந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒன்று திரறாங்க. சார் மக்கள் வருவதற்காக தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மெட்ரோ டெல்லி ஃபுல்லாகவே மெட்ரோவில் கனெக்ட் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து மெட்ரோவில் கம்ப்ளீட்டாக நல்ல வெல் அண்ட் டெக்னாலஜி கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ மெட்ரோ ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. போக்குவரத்தை இடையூறு ஏற்படுத்துறதுக்காக மெட்ரோ ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க. மக்கள் பேருந்தில் வராங்க, பல்வேறு தனிப்பட்ட வாகனத்தில் வராங்க. பெரிய இடத்துல பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறை வந்து எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. வேறு என்னென்ன அடைக்க முடியுமோ எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்ற அளவு ஜாமர் வச்சு அதை கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பண்ணக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. டியர் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணீர் புகை கொண்டு வந்து வீசியிருக்காங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது மாணவர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு நிராயுத பாணியா இத்தனையும் உண்ணாவிரத போராட்டம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்களோட அந்த ஒட்டுமொத்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்னணி பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சோனம் வாங்சுக் அவர் வந்து முக்கியமான நபர். நம்ம வந்து அவரை வந்து மறந்துட்டோம். ஆடியன்ஸ்க்கு ஒரு சிம்பிளாக ஒரு வரி சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தியில் வந்து 3 Idiotsன்ற ஒரு படம் வந்துச்சு, அமெரிக்கா நடித்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு அது இன்ஸ்பயர் ஆன தமிழ் சினிமாவோட இயக்குனர் சங்கர் வந்து அந்த படத்தை நண்பன் அப்படின்ற பேரில் தமிழில் அதை ரீமேக் பண்ணுறாரு. அதில் நடித்தவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த படத்தில் ஹீரோவை நடித்தவர். அந்த விஜயோனுடைய அந்த பசப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் தான் வந்து இந்த சோனம் வாங்சுக். இவர் தான் அந்த மாதிரியான ஜீனியஸாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. எங்கள் லடாக் பகுதியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அவர் தான் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் உடம்பு நலிவுட்ட இடத்துக்கு வந்திருக்குது. காவல்துறை வலுக்கட்டாயமாக அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவர் வந்து அவர் அதாவது வலுக்கட்டாயமாக அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, லிக்விட் ஃபுட்டு கொடுத்து அவர் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். பார்லிமெண்ட் நோக்கி பேரணி நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன, இதுவரை அந்த போராட்டத்துக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தப்படலை. அவங்க கோரிக்கைகள் அவ்வளோ நிலுவையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. பலரும் கூட்டிக்கிட்டு பேரணியை நோக்கி நகரான முயற்சி எடுத்ததில் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து இன்னும் ஸ்தம்பித்து போயிருக்கு. பார்லிமெண்ட்டை நோக்கி வந்து மாணவர்கள் அந்த போராட்டப்படை வந்து முன்னணியில் அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இமீடியட்டாக வந்து பார்லிமெண்ட் ஃபுல்லாக கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரதமர் வெளியிடப்பு செஞ்சிட்டார். பார்லிமெண்ட் வெளியிடப்பு செஞ்சிட்டார். இமீடியட்டாக அந்த பார்லிமெண்ட் இந்த இடத்துல வந்து இயல்பான சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அவர் இமீடியட்டாக வந்து வாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே எழுந்து கிளம்பி போயிட்டார். அவர் அங்கே இல்லை. தனக்கு வந்து எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னோட இதுக்கும் நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் அவரே எடுத்துக்கிட்டாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். ஆனால் இன்றைக்கி அவரால் பார்லிமெண்ட் செஷனில் உட்கார முடியல. அதான் லிட்டரலாக இருக்கிற பிரச்சனை. ஆல்ரெடியே உள்ள எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சியும் கொண்டு வராங்க. இதை தாண்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உட்பட்ட பிரச்சனையும் அந்தந்த மாநில எம்பிகள் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருந்து திமுக வந்து மேகதாது பிரச்சனையும் மேகதாது அந்த டேம் கட்டுற பிரச்சனை வந்து பெரிய ஒரு சீரியஸான பிரச்சனையாக கொண்டு வராங்க. அதுக்காக ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக அதை டிஸ்கஷன் செய்யணும்னு கேட்டாங்க. பட் வாய்ப்பு வழங்கப்படல. அது இருக்குது. அந்த மாதிரி வந்து பல்வேறு இது சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராமர் கோயிலில் நடந்த அந்த நன்கொடை விஷயத்தில் நடந்த முறைகேடு அந்த பிரச்சனை கொண்டு வராங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு பிரச்சனை வருது. இதெல்லாம் மோடிக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வெளியில் எப்படி ஒரு போராட்டம், பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவரால் வர முடியல. அவரை வந்துட்டு கிளம்பிட்டார். அவரால் ஃப்ரீயாக அங்கே வந்து எந்த விதமான பிஸ்னஸ் ஷெடியூலும் அவரால் பார்க்க முடியல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருக்குங்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். இதெல்லாத்தையும் தாண்டி உள்ளே வந்து வெப்பன்ஸ் வச்சு காத்திருக்காங்க. யாராவது உள்ளே அதையும் தாண்டி கேட்டை மூடி வச்சுருக்கோம், அதையும் தாண்டி உள்ளே வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக காவல்துறையினர் வந்து துணை ராணுவ படையெல்லாம் ஃபுல்லாக இறங்கி அவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியான அதாவது ஒரு இயல்பான ஒரு டெல்லி பார்லிமெண்ட் வழக்கமான நாட்கள் இருக்க மாதிரி அந்த இயல்பு தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் இந்த நாட்டோட குடிமக்களே தான் அங்கே வந்து நின்றுருக்காங்க. அவங்க ஒரு கோரிக்கை கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கத்துறாங்க. அவங்க கத்துறத காது கொடுத்து கேட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் காது கொடுத்து கேட்காம ராணுவத்தை வச்சும் போலீஸை வச்சும் அதை டீல் பண்ணுற மாதிரி தவறான ஆக்டிவிட்டி நோக்கி அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து வரலாற்றில் நம்ம ஒரு மோசமாக இந்த சம்பவத்தை பார்க்குறது நடந்திருக்கு. மோடியோட ஆட்சியில் இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் மறக்கவே முடியாது. 1.5 ஆண்டுகளுக்கு மேலே விவசாயிகள் வந்து ஹரியானா அந்த டெல்லி அந்த பார்டரில் வந்து அவங்க நடத்தின அந்த போராட்டங்கிறது வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஆனால் அந்த போராட்ட தன்மை வேறு. அது வந்து ஒரு குழு, விவசாயிகள்ன்ற ஒரு குழு, பல்வேறு குழுக்கள் நாட்டில் இருக்கும். அது விவசாயிகள்ன்ற குழு. ஆனால் இன்றைக்கி போராட்டம் பண்ணுறது இந்தியாவுடைய எதிர்காலம்னு சொல்லக்கூடாது, இந்தியாவுடைய நிகழ்காலம். இவங்க தான் இந்தியாவுடைய இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் ஆல்ஃபா கிட்ஸ் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் வந்து இது வந்து விவசாய போராட்டத்தை கூட நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணிடலாம். ஆனால் இந்த பிரச்சனை உங்களால் கடந்து போகவே முடியாது. ஸோ அதனால் இன்னைக்கு மோடி வெளியேஞ்சு ஓடி இருக்கிற ஒரு நிலைப்பாடுங்கிறது இது அவரால் டீல் பண்ண முடியாமல் எந்திரிச்சு போயிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பூதகாரமான விஷயம். இந்தியாவில் இது போல் நடக்கிறது வந்து ஒரு அநியாயத்தின் உச்சக்குரலாக தான் இதை பார்க்குறோம். ஆனால் மோடி மௌனம் காக்குறாரு. முக்கியமாக சிஜேபி பார்ட்டி இங்கே வந்து தர்மேந்திர பிரதான பதவி விலக வைக்கணும் தான் இங்கே ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை செவி கொடுத்து கூட கேட்கல பாஜக அரசு, மௌனம் காக்குது. பாஜக அரசு மௌனம் காக்குது. இதே நீங்கள் ஒரு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். இதே போல் அண்ணா ஹசாரே ஒரு போராட்டம் களத்தில் இறங்கினார் இதே ஜந்தர் மந்திரில். அவருக்கான ஒரு பின்புலமாக பிறகு தான் தெரிஞ்சது பாஜகவோட செயல்பாட்டில் நடந்ததுன்னு. இப்போது இங்கே சிஜேபி பார்ட்டின்ற ஒரு பெரிய இயக்கம் இங்கே இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் முன்னெடுத்து
பண்ணும்போது காங்கிரஸ் இதை ஏன் கையில் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இப்போ இந்த சிஜேபிங்கிறாங்க இருக்குல்ல, இந்த பார்ட்டி, இப்போ வேணால் இந்த கேள்விக்கு வரேன். சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆக்சுவலாக இந்த பேர் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். இந்த பேருங்கிறது இது இந்தியாவில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கட்சியோ, இது வந்து நீண்ட காலமாக செயல்பட கொண்ட கட்சியோ, பல்வேறு அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸு, அவங்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எந்த விதமான அடையாளமே கிடையாது. இதெல்லாம் வந்து சமீபத்தில் கடந்த 2-3 மாதங்களில் உருவான ஒரு பார்ட்டி தான் சிஜேபி பார்ட்டி. இத்தனைக்கும் அந்த பார்ட்டிக்கு ஆன்லைன் பார்ட்டி, அதாவது ஒரு சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான், அவ்வளோதான். அந்த பேருக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து வேலையில்லாத இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தவறாக நடந்துக்கிறாங்க, அதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆட்டையை போட்டு இது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நிர்வாகத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால வேலையில்லாத இளைஞர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத ஆக்டிவிட்டி கரப்பான மூச்சு மாதிரி செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அதில் பாதிக்கப்பட்ட வேலையில்லா இளைஞர்கள் அல்லது வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் அல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது ஆரம்பித்த ஒரு விஷயம். குறிப்பாக வந்து ஆம் ஆத்மியுடைய கேடர் தான் அவர், அபிஜித் தீப்கே, அவர் தான் அந்த பார்ட்டி ஆரம்பித்தார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத அவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்து அவங்க வந்து சமூக வலைத்தளத்தில் செயல்பட்டுறவங்க ஃபீல்டு நோக்கி ஒர்க் பண்ணுறதுக்கான நெருக்கடி எங்கே ஏற்பட்டுச்சுன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குற பிரச்சனை வந்து இந்த மாதிரி கல்வி சார்ந்த பிரச்சனை, ஏன் ரிப்பீட்டடாக நீட்டுங்கிற பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதாவது இது வந்து ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் சொல்லுது. என்ன தெரியுங்களா, இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை எதிர்காலம். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த எதிர்காலம், இன்றைக்கி அவங்க எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலத்துடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்து நிகழ்கால அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய ஃப்யூச்சர் கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்குங்கிறது அதோட சிம்டம்ஸ். இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. ஒருத்தரை வந்து சுற்றி 5 போலீஸ் வந்து தடியடி நடத்துகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஓடலை, அடிங்க நாங்கள் அங்கேயே நிற்கிறார். அதோட விஷயம் என்னென்னா, அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தார்னா, அவர் நான் அடி வாங்குற தயாராக இருக்குன்ட்டு அவர் கத்தி அங்கே அடி வாங்குறாரு. வேறு ஒரு காவலர் வந்து அவர் காப்பாற்றி அவங்க வந்து கூட்டு போகிறார், அந்த இடத்துல கூட்டு போகிறார். ஒரு மோசமான இன்சிடென்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது வீட்டில் ஏன் அவன் உட்காரமா ஏங்க வரான் அப்படின்னா, வீட்டில் உட்காந்தாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்காதில்ல, இங்கே வந்தால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. இங்கே வந்தால் என்னென்னா, என்னோட எதிர்காலம் எனக்கு கிடைக்குமான்னு அப்படி பார்க்குறான். வெறும் மாணவர்களோட போராட்டம் கிடையாது, இது அதிகபட்சமான இளைஞர்களுடைய போராட்டம். படித்து முடிச்ச இளைஞர்கள் படித்த படிப்பு வேலை கிடைக்காம அப்படியே வேலை கிடைச்சாலும், அதாவது ஒரு புள்ளி உரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்தியாவில் வந்து படித்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 29%, நான் ஜென்சி கிட்ஸை சொல்கிறேன், படித்த ஜென்சி கிட்ஸு 29%, அதாவது 97க்கு பிறகு பிறந்தவங்க தான், 97க்கு பிறந்த 2012க்கு உள்ள உட்பட்டவங்க தான் அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 29% பேர் படித்தவங்களுக்கு டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல. அதே போல் படித்த பெண்கள், அவங்களுக்கு இது ஸ்ட்ரென்த் அதிகம், 37% படித்த பெண்களுக்கு ஜென்சி கிட்ஸில் வேலை இல்லாமல் இருக்காங்க. பிரச்சனை சீரியஸாக இருக்குது. இதே வந்து நம்ம அதை 90s கிட்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களும் எடுத்துட்டிங்கன்னா அவங்கள அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது 2% தான். பட் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 11% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. ஒரு சீரியஸான பிரச்சனை போயிட்டுருக்கு. அதோட வெளிப்பாடாக தான் இவங்க வந்து நிற்கிறாங்க. அமைச்சர், இது பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். ஏற்கனவே நமக்கு வந்த செய்தி என்னன்னா, கல்வி அமைச்சர் வந்து மாற்றப்படுறாரு. கல்வி அமைச்சராக வந்து நிதி அமைச்சராக கூட நிர்மலா சீதாராமன் வந்து அங்கே மாற போகிறாங்க. அதாவது மத்திய கேபினெட் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்க போகுது. யார் யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோன்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள், வெளியில் இருக்கக்கூடிய சில அனுராக் சிங் தாகர் வந்து உள்ளே வர போகிறாரு. அதே போல் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே மாற போகிறாங்க. இவருக்கு வந்து கேபினெட்டை விட்டு வெளியே போகிறான்னு நினைக்கிறேன், யார் தர்மேந்திர பிரதான் வெளியே போகிறாருன்னு நினைக்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து சில பேர் கேபினெட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருந்துச்சு. பட் அது எதுவும் நடக்கலை இப்போ வரையும். பட் இன்றைக்கி என்னென்னா, அமித்ஷா அவர்கள் உடனடியாக வந்து தர்மேந்திர பிரதானை கூப்பிட்டு இன்றைக்கி மீட்டிங் நடத்திருக்காரு, பேசியிருக்கிறாரு. அதே போல் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜேபி நட்டா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க. இப்போ வரையும் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு குழப்பமான நிலையை, ஒரு பதட்டமான நிலை தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து காங்கிரஸ் செய்யலை நீங்கள் ஒரு கேட்குறீங்க பார்த்தீங்களா, காங்கிரஸ் செய்யாத போனதுக்கான காரணம் அதை தான் நம்ம அங்கே பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த ஸ்பேஸ் அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்பேஸ் எதுனா இந்தியா கூட்டணியோட ஸ்பேஸ், அது எதிர்கட்சிக்கான ஸ்பேஸ், அது இவங்க தான் அந்த காலத்தை அங்கீகரிச்சிருக்கணும், இவங்க தான் அந்த காலத்தை கைப்பற்றி இருக்கணும். இது அதாவது இன்றைக்கி டெல்லி ஃபுல்லாக சம்பிக்குது, இந்தியாவுக்கு ஃபுல்லாக தலைப்பு நியூஸாக இது தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளாக ஏன் இந்த மீடியாவுக்கு தலைப்பேசியை இந்த இந்தியா கூட்டணியில் கொடுக்க முடியல? இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? அந்த சிபிஎஸ்சி மாணவன், +2 மாணவன், கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட பிரச்சனை. அதில் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய +2 மாணவர்கள் அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த பேப்பர் திருத்ததில் நடந்த பெரிய பிரச்சனை, அதை ஒரு ஸ்டூடெண்ட் தான் கண்டுபிடிக்கிறான். இது யாராலும் கண்டுபிடிக்கவே தெரியல. அந்தளவுக்கு தான் நம்மளோட இயல்புத்தன்மை இங்கே இருக்குது. இதை வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் எதிர்கட்சிக்கிட்ட அதை கையில் எடுத்தாங்க, அவங்க பேசினாங்க. ஏன் இவ்வளோ ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கு? ராகுல் காந்தி பேசினார், போராடவே உங்களுக்கு வராதா? நீங்கள் இந்த மன்னர் பரம்பரையிலேருந்து நீங்கள் இறங்கி வர மாட்டீங்களா? இது என்ன விதமான நீங்கள் அரசியல் செஞ்சுட்ருக்கீங்க? உங்கள் ஸ்பேஸ் லிட்டரலாக வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு மேபி சிஜேபிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டாகவும் ஒரு முன்னணியாகவும் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. இது நாளைக்கு கட்சி கட்டமைப்பு வரையக்கூடிய ஒரு இடத்துல நகர்ந்துச்சு அப்படின்னா
29 நிச்சயமாக சிஜேபி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இடத்துக்கு போகும். இது வந்து லிட்டரலாக இந்தியா கூட்டணியோட ஸ்பேஸ் இது. இல்லை, அது அந்த ஸ்பேஸ் வரக்கூடாதுன்றது தான் காங்கிரஸ் மௌனம் காக்குதோ. சிஜேபியை வளர விடக்கூடாது, இது இந்த நெக்ஸ்ட் கேடர் போகல. ஆக்சுவலாக அவங்க அப்படின்ற மனப்பான்மையில் இருக்காங்களா? அதாவது காங்கிரஸ் இதில் பயப்படுறாங்களா, காங்கிரஸோட ஸ்பேஸ் அவங்க எடுக்கிறதுக்கான விஷயம் அவங்க ஏன் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இது லிட்டரலாக வந்து அவங்களோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயம். இந்தியா கூட்டணியிலேருந்து பலர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. திமுக இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கான்றது ஒரு கொஷினபிள் தான். திமுகலேருந்து சில தலைவர்கள் குறிப்பாக ஆராசா போன்றவங்களாம் போய் ஆதரவு தெரிவித்தாங்க. சோனம் வாங்ஸை பார்த்து பேசினாங்க. அதே மாதிரி வந்து எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டிலேருந்து பேசினாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆம் ஆத்மி டெல்லியினுடைய முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த நம்ம சிசோடியா அவர்கள் அந்த போராட்டத்தில் அவர் அங்கமே கலந்துருக்காரு. அவரும் கலந்துருக்காரு. நடிகர் பிரகாஷ் ராஜ் கலந்துருக்காங்க. பிறகு வந்து இன்னும் சில எம்பிக்கெல்லாம் கலந்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எதிர்க்கட்சியில் ஆதரவு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணியுடைய அந்த வாய்ஸில் அது பேசலை. ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியோட ஸ்பேஸ் அதை வந்து பேசலை. தனித்தனி கட்சியாக வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஒரு இந்திய கூட்டணி தங்களுடைய அரசியல் ஸ்பேஸ் இங்கே இழக்கிறாங்கன்னா அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து சிஜேபி வந்து நாளைக்கு நம்ம அவங்களை ஆதரிச்சா அவங்க நம்மளை விட அவங்க பீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எனக்கு வந்து அது வந்து அறியாமை நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து வலு இருந்தாலும் சரி, இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. காங்கிரஸ்க்கு இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சதாலும் சரி, கிட்டத்தட்ட வந்து இமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா சில ஸ்டேட்ஸில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்காங்க. அப்புறம் இது கேரளாவில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட க்ரோத் இருக்குது. அதாவது நீங்கள் கட்சி சிஜேபிங்கிறது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்குது. அது வந்து கட்சி கட்டமைப்பு பெற்ற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டதாக அது மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அந்த ப்ராசஸ்க்கு அவங்க வரதுக்கு மேபி டைம் எடுக்கும். அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுனா இந்திய காங்கிரஸ் தான் இருக்குது. அதாவது பாஜகவுக்கு ஓரளவுக்கு நிற்கிற அவங்க இருக்காங்க. அதை விட்ட மற்ற மாநில கட்சிகள் தான். ஸோ வந்து கட்சி கட்டமைப்பாக மாறுறதுக்கு சிஜேபிக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை நோக்கி அவங்க போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க அந்த பயம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்காங்க. மேபி இவங்க சரியான ஒரு அரசியல் முன்னெடுத்தாங்க அவங்கள எல்லாத்தையும் இவங்க இந்தியா கூட்டணி அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அண்ணா சார் எப்படி அதை எடுத்தாங்களோ, பாஜக கையில் எடுத்தாங்களோ, அதுலேருந்து வந்தவர் தான் ஆம் ஆத்மி தலைவரும் பார்க்குறோம் நம்ம. ஏன் இதை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை சிஜேபி என்ன பண்ண போகுது? ஏன்னா சோனம் இங்கே மருத்துவமனையில் இருக்கார். இவங்கள தடியடி நடத்தி கலைச்சிட்டு இருக்காங்க. மாணவர்களை ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைய வைக்கலாங்க. அடுத்த கட்ட போராட்டம் இவங்க எப்படி முன்னெடுக்க போகிறாங்க? ஆக்சுவலாக இன்னைக்குள்ள போராட்டமே முடியாமல் இருக்குது. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை முடிவெட்டப்பட்டால் தான் அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து வித்ரா பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து இது அடுத்த கட்ட தான் போகும். அவங்க வெளிப்படையாக வந்து எங்களுக்கு வந்து எம்பிக்கள் ஆதரவு கொடுக்குவாங்க. அதாவது எதிர்கட்சி சேர்ந்த எம்பிக்கள் எங்களுக்கு வந்து எங்களை வழி நடத்துவாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ தான் வராங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனை அரசியல் பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இதை இப்போ வந்து இது அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வழிநடத்தல் இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வழிநடத்த வாங்கன்னு ஒரு கால்ஃபர் கேட்குறாங்க. அந்த கால்ஃபர் ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கியமான தேசிய கட்சிகள் அவங்களாம் வந்து இதுக்கு உள்ளே போனால் மட்டும்தான் இது வந்து ஒரு சரியான இடத்துக்கு நகரும். இன்னொன்று தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்கள் இதை டேட்டா உள்ளே போகணும் அப்படிங்கிறது என் வேண்டுகோள். ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டில் பிரச்சனை நடக்குது, மற்ற கல்வி சார்ந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக்குன்றதான் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட அல்டிமேட் கோரிக்கை. அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஆனால் நம்மளோட விஷயம் என்னன்னா நம்ம நீட்டே வேணான்றவங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனா அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் வந்து உட்காந்தாங்கன்னா அங்கே என்ன மாட்டம் நடக்க போகுது? இல்லை XR யாராவது வந்து உட்காந்தா என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்காது. ஸோ இதில் வந்து இந்த கோரிக்கையை மாற்றணும். நீட்டை வந்து ஃபஸ்ட்டு ரத்து பண்ணணும். ஏன்னா நீட்டுங்கிறது மிகப்பெரிய பிஸ்னஸ். அதனால் குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவானாங்கன்றதை டெக்னிக்கலி இவங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியல. இப்போ வரையும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நடக்கக்கூடிய தவறுகள் தான் வெளியிட்டு தவிர தரமான டாக்டர்ஸ் கொடுத்துன்ற மாதிரியான ஒரு ரெக்கார்டை இது வரைக்கும் காட்டவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து குறிப்பாக தென்னிந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்தே கூட இங்கிருந்து யாராவது அரசியல் தலைவர்கள் அதை போய் லீட் பண்ணும்போது நீட்டே வேண்டாம் அப்படின்ற ஒரு கைட்லைனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா கல்விங்கிறது குறிப்பாக மருத்துவ கல்விங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது. அது எட்டக்கணியாக மாறணும் அப்படின்ற மாதிரி அதை வரக்கூடியவங்களுக்கு கடுமையான ஃபில்டர்ஸை வச்சு அவங்கள வெளியேற்றுறாங்க. அதுதான் அந்த நீட்டுங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய கட்டமைப்பு இந்தியா மட்டும் கிடையாது, உலகளவுக்கே நம்ம ஒரு பாடம் எடுக்கக்கூடிய அளவில் தமிழ்நாடுங்கிறது இருக்குது. அந்தளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு நம்ம வச்சுருக்கோம். அப்படி இருக்கிற அதை நான் பொது மருத்துவ கட்டமைப்பு சொல்கிறேன், தனியார் இல்லாமல் அரசோட சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்த விஷயத்தில் நம்ம லீட் பண்ணி நீட்டே வேண்டாம், தர்மேந்திர பிரதான் பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து இந்த நீட்டுங்கிற அந்த நடைமுறை பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது அதை ஃபைட் பண்ணி அந்த ஒரு தெளிவோடு நம்ம அதை நகர்த்தணும்னா இது இன்னும் ஒரு கிளாரிட்டியாக இன்னொரு ஷேப்புக்கு நோக்கி நகரும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி நடந்தால் நான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. முக்கியமாக இப்போ இன்றைக்கி சிஜேபி நடத்தும் இந்த பெரிய போராட்டம் வந்து ஏற்கனவே பாஜக கையாளாகாத விஷயமாக தான் பண்ணது. ஏன்னா கடந்த ஆட்சியில் பகோடா வைக்கலாம், படித்தவர்கள்லாம் பகோடா வைக்கலாம் அப்படின்ற இடத்துலலாம் பேசியிருக்காங்க. அந்தோட நிலைப்பாடு தான் இன்றைக்கி இந்த நிலையில் மாணவர்களை இக்கட்டான சூழலில் தள்ளியிருக்கா. உண்மையாக தான் தள்ளியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எல்லோரும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2023 ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்பு டிசம்பரில் நாடாளுமன்றத்தினுடைய அன்றைக்கி வந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ
பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு லெஸ் தென் 10 ஒரு 5-6 இளைஞர்கள் நினைக்கிறேன் வண்ண புகை குண்டை தூக்கி அடிச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. அவங்க வந்து இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி உள்ளிட்ட அந்த பேசும் அவங்க ஒரு லெஸ் தென் 10 அந்த நம்பர்ஸ்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து உள்ள பார்லிமெண்ட் உள்ளே பூந்துட்டு கலர் வண்ண குப்பியை தூக்கி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போச்சு. அது பெரிய சீரியஸான பிரச்சனை மாறிச்சு. பிஸ்னஸ் ஷெடியூலில் பாதிக்கப்பட்டுச்சு. பார்லிமெண்ட்டுடைய அந்த அலுவல் இதை பாதிக்கப்பட்டுச்சு. யார் அவங்க என்னன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு தீவிரவாதிகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து டீல் பண்ண அவங்களை விசாரிச்சாங்க. அதோட வெளிப்பாடு என்னன்னா, அதில் சொல்கிறவங்க அதில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த செயலில் ஈடுபட்ட அந்த யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். என் மாநிலத்தினுடைய என்னோட பொருளாதார நிலைமை இப்படி, என் மாநிலத்தோட பொருளாதார நிலைமை இப்படி, அந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ படித்து நான் வந்திருக்கேன், எனக்கு இப்போ வரையும் வேலை கிடையாது அப்படின்னு தன்னோட பிரச்சனையை வந்து ஒரு பெண் நினைக்கிறேன் அவங்க பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. அவங்க யாருமே தீவிரவாதிகள் கிடையாது, நம்ம குடிமக்கள் தான், இந்தியர்கள் தான். இந்த அரசாங்கத்தால் கைவிடப்பட்டவங்க. நாங்கள் வந்து கல்விக்காக கடும் பொருளாதார சூழலையும் கல்விக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் எங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து செஞ்சாங்க. அதில் வேறு எந்த விஷயமும் இல்லை. அதில் அந்த பிரச்சனை வந்து இப்போ வரையும் ஏன் அதை பற்றி பேசாமல் இருக்காங்க? அதெல்லாம் பேசினா சிஜேபி போன்ற விஷயம் அன்றைக்கே அந்த விஷயத்துக்கு இந்த கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிஜேபிங்கிற விஷயம் நீங்கள் வந்திருக்காது. ஸோ அதோட ரீசன் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற சீரியஸான ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நமக்கு அதாவது பிரதமர் மோடி என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தரும்னு சொல்லி சொன்னார். அவர் விட்ட பல ஜும்லால் அதுவும் ஒன்று. இந்த கருப்பு பணத்தை மீட்டு பொருளாதார 5 லட்சம் போகிறேன்னு சொன்னது மிக வேகமாக இருக்கும், அமெரிக்காவை விட மிஞ்சும் ஒன்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிரதமர் மோடி பற்றியும் அவர் சொல்கிற வடையை பற்றி தமிழ்நாட்டில் நம்ம கிளாஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 2014 37 சீட்ஸ் ஏடிஎம்கே கொடுத்தாங்க. இதில் 2 சீட்டு தான் கூட்டணி கிடச்சிச்சு. ஒன்று ஒரு பிஜேபிக்கு நயினா நகேந்திரனுக்கு, ஒன்று வந்து இவர் பொன்னார் கிடச்சிச்சு, கன்னியாகுமரி பொன்னார். தருமபுரியில் பாமக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2019 38 சீட் நம்ம ஜெயிச்சாங்க, ஸ்டேட் பார்ட்டிக்கு ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு கூட்டணிக்கு ஏடிஎம்கே தேனியில் மட்டும் கிடச்சிச்சு நினைக்கிறேன். இப்போ 2024 ஸ்வீப் கம்ப்ளீட்டாக 40 இங்கே கூட்டணி கிடச்சிச்சு. ஒரு இடமும் கூட பாஜக வரல. ஸோ இப்போ தொடர்ச்சி இங்கே பாஜக எதிர்ப்பு, பிரதமர் மோடி எதிர்ப்புங்கிறது இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக அவங்க பேசக்கூடிய இந்த திட்டங்கள், வளர்ச்சியை கொண்டு வருவேன், அப்படி பண்ண இப்படி, இதெல்லாம் வந்து இங்கே மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் திரும்ப வெற்றி பெறுறது வட இந்தியாவில் தான். குறிப்பாக எந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை கொடுக்காம அவங்களோட எதிர்காலத்தை சுரண்டி ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களால தான் திரும்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடத்துல இந்த அரசு இருக்குது. ஸோ வந்து அந்த மக்கள் நல்லா உணர்ந்துருக்காங்க. குறிப்பாக இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த யங்ஸ்டர்ஸோட அரசியல் என்னென்னா, இது வந்து அதாவது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட விஷயம் மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்கிறது என்னன்னா, எதிர்காலம் பேசக்கூடாது, அவங்கள நிகழ்காலம் பேசணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் மாற்றத்தை வித்திட்டது இந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் இது ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றம் கிடையாது. இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ நார்த் இந்தியாவில் பார்க்கக்கூடிய சிஜேபி முன்வைக்கக்கூடிய விஷயங்கிறது அது வேறு. இந்த யங்ஸ்டர்ஸ் ஏன் சொல்ல வரேன்னா, அங்கேயும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்கேயும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அங்கே பிரச்சனை சீரியஸாக இருக்குது, தலை போகிற பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பேர் போடுறாங்க. இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை பற்றி எதாவது போட்டாங்களே, ரீல்ஸ் போடுவாங்களே, ரீல்ஸாக வெளியிட்டு இருப்பாங்களே, இதுக்காக ரீல்ஸ் வெளியிட்டாங்க டிவிக்கு இது வரையும். இப்போ ரீல்ஸ் போட தர்மேந்திர பிரதான் வச்சு ரீல்ஸ் போட வேண்டியதான். நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த விஜய் அவர்கள் எப்படி இந்த ஆட்சிக்கு வந்தார்னா, அதிகமாக குழந்தைகளால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தார். இந்த குழந்தைகள் தான் விஜய்க்கு பெரிய பிரச்சாரம் செஞ்சு அப்பாவை கேன்வாஸ் பண்ணுறது, தாத்தாவை கேன்வாஸ் பண்ணுறது, ஓட்டு போட வச்சு அவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஒரு குழந்தைகளை கூட அப்படி தூண்டி ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்ற அந்த கர்டசி கூட தெரியாதது நம்ம விஜய் அவர்கள், நம்ம சிஎம் அவர்கள். சரி, ஓகே, இப்போ கற்றுட்டாரான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. +2 குழந்தைகள், அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் நீங்கள் நீட் மரணத்தில் அனிதாவோட மரணத்தை நீங்கள் அட்டன் பண்ணிங்க. அதை மரணத்தை போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தீங்க. இன்றைக்கி அதுக்கான பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு அரசு ஒன்று இருக்குது. இதை இன்றைக்கி திமுக ரியாக்ஷன் பண்ணுறாங்க, இந்த விஷயத்துக்கு திமுக ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறத நான் பார்க்கல, விட்டுருங்க. சரி, ஏடிஎம்கே விட்டுருங்க. டிஎம்கேவா டிவிக்கேவா பேசிட்டு இருப்பீங்களே, ஸ்டாலினா விஜயன் பேசிட்டு இருப்பீங்களே, எங்கே போயிட்டீங்க விஜய் சார்? நீங்கள் இன்றைக்கி குழந்தை பேச தமிழ்நாடு இந்தியா பற்றி இருக்குது சார். இது குழந்தைகளை பாதிக்கப்படுறாங்க. மோடி எப்படி மௌனமாக இருக்காரோ அது போல கல்வி பிரச்சனை சார், குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க சார், சீரியஸான பிரச்சனை சார். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதுக்காக ரியாக்ட் பண்ணுது சார். நீங்கள் ஏன் சார் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க? நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் இந்த குழந்தைகளை தூண்டி விட்டு தான் நீங்கள் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போ அந்த குழந்தைகளை வாய் திறந்து பேசவே மாட்டீங்களா? இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மறுதேர்வில் கிட்டத்தட்ட 4 குழந்தைகள் இறந்து போனாங்க. இந்த நீட் தேர்வு மறுதேர்வு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மறுதேர்வில் 4 குழந்தைகள் இறந்து போனாங்க. கோயம்புத்தூரில் 1, சேலத்தில் 1, ஒசூரில் 1, இன்னொரு குழந்தை, 4 குழந்தை இறந்து போனாங்க. அந்த 4 குழந்தை ஏன் நீங்கள் போய் பார்க்கல? அந்த குழந்தைக்கு ஏன் நீங்கள் பேசல? இந்த நீட் இதில் ஏற்படுற குளறுபடிக்காக ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் கண்டிக்கல? உங்கள் குழந்தைங்க பாதிக்க போகிறாங்களே, எப்படி சார் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருப்பீங்க? இது எப்படி சார் ஒரு அரசாக இருக்கும்? எனக்கு இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கவர்மெண்ட். இது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு லிட்டரல் என்டர்டைன்மெண்ட் கவர்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் வேணும் அப்படின்னா உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தன் அவர்கள், மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள், இவங்களாம் வந்து ஒரு ரீல்ஸ் வரையில் நீங்கள் ஏதாவது வீடியோ போட்டுட்டு ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு நாடே பத்திரிகிற பிரச்சனை. தமிழ்நாடு இவ்வளோ பேர் பொதுக்கட்டமைப்பு வச்சிருக்க நம்ம மாநில சுயாட்சி என்ன அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாடம் எடுத்தது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு. அந்த இடத்துல அந்த நாற்காலியில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க.
ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் லீட் பண்ண வேண்டாமா? இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டாமா? இல்லை இதில் நீங்கள் எப்படி ஒரு என்ன நிலைப்பாடு நீங்கள் எடுக்க போறீங்க? ஒரு புரியாத புரிதலில் இந்த அரசியல் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அமைச்சர் ஸ்ரீநாத் ஒரு அறிக்கை இப்போ தான் விட்டு இருக்காரு. 23ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி, அதாவது பேரின்பம் காத்திருக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, மக்கள் பார்த்து மகிழ போகிறாங்க அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு அமைச்சர் விக்னேஷ் அவர் நாங்கள் எங்களை இப்படி தான் நடந்துக்க சொல்லி, டீசெண்டாக நடந்துக்க சொல்லி, எங்களுடைய அதாவது ஒரு அமைச்சராக நடந்துக்க சொல்லி முதல்வர் என்கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் நான் அமைச்சராக இருக்க ரசீனா இருக்க போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன். அன்றைக்கி போய் நான் ரசீனா என்னோட பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறேன் அப்படிங்கிறேன். இங்கே அதாவது போராட்ட களம் எதிர்காலத்தை நோக்கி இங்கே கேள்வி கேட்டுருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் அரசியலை கூட ஏன் தெரியுமா அதை பற்றி பேசுகிறோம்? தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி மட்டத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் விஜய் நோக்கி திரும்பியிருக்காங்க. மக்கள் பலரும் வாக்களிச்சிருக்காங்க. அதை சிலர் பிடிச்சு வாக்களிச்சிருக்கலாம், சிலர் கேன்வாஸ் பண்ணி குழந்தைகளாலையும் தன் வீட்டு பிள்ளைகளால் கேன்வாஸ் செய்யப்பட்டு வாக்களிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். ஆனால் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா ஆளும் அரசு, இதுக்கு முன்பு இந்த அரசு மீது ஒரு ஆன்டி கமிட்சி, அந்த அரசு நடந்துக்கிட்ட விதம், அதனால் வாக்களிச்சிருக்கலாம், ஓகே. ஆனால் இந்த வாக்கு இருக்குல்ல, இந்த வாக்களிச்சது இருக்குல்ல, இதை நம்ம எல்லாரும் பலர் என்னன்னா, இதில் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது ஒரு ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் தெரியுங்களா? அதாவது இங்கேயும் யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தங்களோட எதிர்காலம் தெரியாமல் இருக்குது. பலரும் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. மெத்த படித்த மேதாவிகள் கிட்டத்தட்ட 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டி தங்களோட லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க. என்ன மாற்றத்தை விஜய்கிட்ட பார்த்தா தெரியல, விஜய் வாக்களிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது விஜய் ஓகே ஏதோ வாக்களிச்சிட்டாங்க, மக்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த பொறுப்பு உணர்ந்து இந்த மக்களுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நடக்கிற அந்த பிரச்சனையை பற்றி உங்களோட அரசியல் நிலைப்பாடை நீங்கள் தெரியப்படுத்தலாம்ல, அது உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் காட்டலாம்ல. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது டிவிகே கேரக்டர் சொல்கிறேன், டிவிகே ரசிகர்கள், இவங்கெல்லாம் ஒரு ஃபன் மோட்லையும் ஒரு அரசியல் படாத இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு இவங்க அரசியல் படுத்த இடத்துல நீங்கள் அதுக்கு மாற்றலாம்ல. மாற்றினா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சாலிடாரிட்டி காட்டுற மாதிரி இருக்கும்ல, அதோடு சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கலாம் உங்கள் அரசியல். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களா, தமிழ்நாடுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டின விஷயங்க, கல்வி சார்ந்த விஷயத்துலையும் பல்வேறு விஷயம். அதுதான் நீங்கள் இப்படி வழிகாட்டின விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கடந்த காலகட்டத்தில் நம்மெல்லாம் வட மாநில இளைஞர்களை பார்த்து முட்டாள் அறிவற்ற கூட்டம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அங்கே ஒரு சூழல் மாறி ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க, தங்களோட எதிர்காலத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியே மாறி இங்கே தற்குறி கூட்டங்களாக மாறிடுதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் தற்குறிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை. தற்குறிங்கிறது தன்னை தான் யார் அப்படிங்கிறத குறியீட்டின் மூலமாக தன்னை காட்டுறதா அந்த கைரேகையின் மூலமாக காட்டுறான் தற்குறி. அதை நான் அப்படி விமர்சனம் பண்ண வேண்டான்றதை நான் கருதுறேன், என்னோட விஷயம் அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுக்கு முற்போக்கு பிம்பம்னு ஒன்று இருந்துச்சு, அது சிதறடிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு விஜய் அவர் வருகையினால. இது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நம்ம சும்மா போலியை நாங்கள் பெரியார் மண், அம்பேத்கர் மண், அது மண், இந்த மண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம முற்போக்கு மண் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது, இது இன்னும் ஒரு மண்ணாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ இது நல்ல ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். எஸ், தமிழ்நாடு வெளிப்படையாக காமிச்சிட்டிங்க, இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு காமிச்சிட்டிங்க. இப்போ இதனால் வரையும் என்ன சொன்னீங்க? பாஜக வாக்களிக்கிறான், மதவாத சக்திக்கு வாக்களிக்கிறான், இதாக இருக்கான், கவு பெல்ட் மாட்டு மூத்திரத்தை மாட்டை வணங்கக்கூடியவனாக இருக்கான், மாட்டு மூத்திரத்தை மருந்தாக பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவனை அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்களே. நீங்கள் ரொம்ப முற்போக்குன்னு பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவன் தெளிவாக நார்த் இந்தியாவிலேருந்து பலரும் திரண்டிருக்காங்க. தெளிவாக கல்வி சார்ந்த தொடர்ச்சி ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்கு குறைஞ்சபட்சமாக மோடி அரசு பொறுப்பேற்க வைக்கணும், பொறுப்பேற்று வைத்து அது சம்மந்தமான அமைச்சரை ராஜினாமா செய்ய வைக்கணும், பதவியில் வைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான அரசியல் நிலைப்பாடை நோக்கி நகர்றாங்க. அது அரசியல். இங்கே விஜய் அவர்கள் எந்த விதமான அரசியலும் செய்யலை. அவர் எந்த இடத்துக்கும் நீங்கள் நகரல. அதாவது மக்கள் பாதிக்கப்படும் போது, மக்கள் இங்கே ஒரு போராட்ட காலத்தில் இருக்கும்போது மக்களோட சாலிடாரிட்டி நின்று அவர் தன்னோட ஆதரவு காமிச்சது அப்படின்னு அவர் காமிச்சது இல்லை. ஆனால் தேர்தல்ன்ற அந்த மெக்கானிசத்தில் ஸ்டாலினா விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுக்கு ஒரு ஆப்ஷனை காமிச்சு, டிவிக்குன்னு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படியே மக்களை அதை நோக்கி புஷ் பண்ண வச்சு வாக்களிக்க வச்சார். ரைட், ஓகே. இது இப்போ இந்த இடத்துக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? டே, எங்களை இங்கே அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுனீங்களா, அதாவது நாங்கள் வலதுசாரியாக இருக்கோம், பாஜக தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, நீங்கள் என்ன நடிகருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்கள் மதவாத சக்திக்கு வாக்களிக்கிறோம், பாஜக வாக்களிக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது, அந்த கொள்கையை பிடிச்சி நாங்கள் வாக்களிக்கிறோம். நீங்கள் என்ன கொள்கைக்காக வாக்களிச்சிங்க? சினிமா படத்துக்கு வாக்களிச்சிங்களா? உங்களுக்கு கொள்கை என்ன? அவரோட கொள்கை என்ன? அந்த எந்த கொள்கைக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க? நாங்கள் ரைட் விங் தான், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒத்துக்கு ரைட் விங் தான். ரைட் விங்காக இருந்தாலும் அது ஒரு விங்கு, அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. நீங்கள் என்ன ஐடியாலஜி வாக்களிச்சிங்க? நீங்கள் தான் ஐடியாலஜி பேசுனீங்க. பெரியார் ஐடியாலஜி நீங்களே, கலைஞர் ஐடியாலஜி நீங்களே, அண்ணா ஐடியாலஜி நீங்களே, எவ்வளோ ஐடியாலஜி பேசுறீங்களேப்பா. நீங்கள் இப்போ இந்த ஐடியாலஜிக்கு வாக்களிச்சிருக்கீங்க. இது என்ன ஐடியாலஜி? நம்ம கண்டிப்பாக இது ஒரு பெரிய கேள்வி. அதுதான் இந்த பெரிய கேள்வி என்னன்னா, இது பலர் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, இங்கே பாஜக வெற்றி பெறல, விஜய் தானே வெற்றி பெற்றான்னு சொல்கிறாங்க. பாஜக வெற்றி பெற்றதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பாஜக வெற்றி பெற்று தான் புரிஞ்சிக்க முடியும். அட் த சேம் டைம் பாஜக வீழ்த்துவது நமக்கு இன்னும் எளிதாக இருக்கும். ஆனால் இது என்ன தெரியுங்களா? எந்த விதமான கொள்கை தெளிவும் இல்லாமல்
ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் பவர், நான் ஒரு சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக, நான் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்காக, நான் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கே வந்து ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓகே ரைட். தென் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நான் வந்தது விமர்சனத்துக்கு உட்பட்டதான். ஆனால் வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்க இந்த கேடர்ஸையும் டிவிகே கேடர்ஸையும் இது வந்து அரசியல் மையப்படுத்த மாற்றுங்க. இந்த ஒரு பெரிய பிரச்சனை கையில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க இந்தியாவை. அந்த போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவை வழி நடத்துங்க. அந்த போராட்டம் எல்லாரோட கண்ணும் அதை பார்த்து தான் இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி நீங்கள் இதை விட்டு கிளம்பிட்டார், பார்லிமெண்ட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிட்டார் அவர். அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் எப்படி சைலண்டாக இருப்பீங்க? நீங்கள் இது என்ன தமிழ்நாடு வந்து துண்டாக இருக்குது? அது உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லையா? கல்விக் கொள்கை வகுத்தாவோ நீட் வகுத்தாவோ நீங்கள் நீட் எதிர்ப்பாளர் தானங்க? நீங்கள் நீட் எதிர்ப்பாளர் தானே? அந்த நீட்டுக்கு பாதிக்கப்பட்டதாங்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட விஷயம் என்னங்க? நீங்கள் அதுக்கு என்னங்க ரியாக்ட் பண்ண போகிறீங்க? இது எப்படிங்க இந்த அரசியல் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? இது வந்து லிட்டராக வந்து இந்த அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்ச அதாவது தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு சைலண்டான ஒரு அரசியல் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான தீவிரமான பிரச்சனைகளை இப்படி ஒரு சைலண்டான ரியாக்ஷனுங்கிறது இது தமிழ்நாடு அதாவது எதனால் வரையும் தமிழ்நாடு வந்து இந்தியாவை வழி நடத்துச்சு. கல்வி ரீதியாக நீங்கள் வழி நடத்துனீங்க, மொழி ரீதியாக நீங்கள் வழி நடத்துனீங்க, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமைனா என்னங்கிறது நீங்கள் வழி நடத்துனீங்க, மாநில சுயாட்சினா என்னன்றது வழி நடத்துனீங்க, ஒரு முதல்வருக்கு எவ்வளோ உயர்ந்தபட்ச அதிகாரம்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இனி அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் சைலண்டாக இருக்கிறதுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட பொலிட்டிக்கல் கிரவுண்ட் நீங்கள் இழந்துருக்கீங்க. இதன் மூலமாக டிவிகே பார்ட்டி மட்டும் டவுன் ஆகலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டவுன் ஆகிற இடத்துல அதை கொண்டு போயிட்டுருங்க. ஸோ வந்து லிட்டராக எனக்கு வந்து டிவிகே கவர்மெண்டோட சைலன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கும் சரி விஜய்க்கும் சரி பல கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க. அவங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே சூழல் எப்படி போகுது, இனிமேல் அவங்களோட களம் எதை நோக்கி பயணிக்க போகுது, அங்கே ஒரு அடக்குமுறையை கையாண்டு மீண்டு எழுவார்களா என்ற பெரிய கேள்விக்குறி இருக்குது. தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி.